நான் ஸ்ட்ரைக்கில் முகேஷ். 2 பேருமே நல்ல பேட்ஸ்மேன்ஸ். இந்த மேட்ச் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலே ஒரு ரிவர்ஸ் திரும்பினாருங்க. ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ரிவர்ஸில் ஒரு ஸ்பெஷலாக ஆடுவார். பார்த்துருக்கீங்கன்னா நானும் பார்த்துருக்கேன். ரிவர்ஸில் வந்து அசால்ட்டாக சிக்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் இவர் தான் டாப்பில் இருப்பார். சுரேஷ் பவுலர் டு முகேஷ். டிக்லேயே விழுந்துருச்சு பால். தம்பி முகேஷ் வந்து எப்போவுமே அந்த ஸ்டம்பை விட்டுட்டு ஆஃபில் ஏறி ஆடக்கூடியவர். ஃபஸ்ட் பால் அதான் ட்ரை பண்ணுவாங்க. சாதகமாக்கிட்டு ஃபஸ்ட் பாலே மேட்சோட செகண்ட் பால். நியூ பேட்ஸ்மேன் பாலா பெரிய ஒயிடுங்க. இதுதான் உண்மையிலே அகலப்பு. பவுலர் சுரேஷ் டு பாலா. அவர் ஆக்ஷனே நல்லா இருக்குது. ஒரு மாதிரி சைடாமா. மீண்டும் ஒரு ஒயிடு லெக் திசையில். அடுத்தடுத்து ஒயிடு போட்டதுனால அரௌண்ட் வைக்கிறதுலேருந்து போட்டுட்டு இருந்த பால். நல்ல பால் நல்ல பால். டாக்கரில் கிரிக்கெட்டில் வந்து ஒரு சில பேட்ஸ்மேன் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன்னு சொல்லுவாங்க. கையிலே போயிருக்கு. கேட்டுங்க உண்மையான கேட்ச். நம்ம சுத்தோட்டத்தில் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன்னா இவர் தான் பூச்சி அண்ணன். நியூ பேட்ஸ்மேன் முத்து. அப்படி நல்ல ஆல்ரவுண்டர். ஸ்டெம்ப் லைன் க்ளோஸ் வந்துச்சுங்க. ஆனால் ஒயிடு. இதுக்கு முன்னாடி ஆனால் முகேஷும் இதே மாதிரி தான் தவறு பண்ணி விக்கெட் ஆனார். சுரேஷ் டு முத்து. தம்பி இவர் டூரன் கேட்சுக்கான வாய்ப்பாக வரப்பா. அந்த வரப்பு தான் காரணம். நல்லா தெரியல. போயிடுச்சு. நல்ல ஷாட்டுங்க முத்துவிடமிருந்து. பவுலர் நேம் படையப்பா. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அடிக்க பார்த்தாரு. தேர்ட் பால். செகண்ட் பால். சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த பால் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பால் கண்டிப்பாக ரிவர்ஸ் போகிறாரு. ஏன்னா போன பால் வந்து ஆஃப்லைன் ஒயிடாக போட்டுட்டு இருந்தார். ஸோ கண்டிப்பாக ரிவர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரியே ஒரு கேட்ச் அவரோட பேட் லக். இவருக்கு பட்டுக்கிட்டே இருக்கும்ப்பா. நல்லா இருக்கும் மேட்ச் பார்க்கவே. அவுட் ஆகிட்டாப்ல. பேட்ஸ்மேன் முத்து லெக் பை நினைக்கிறேன். இல்லை இருக்குது. இல்லை பேட்டில் எஜ்ஜா போய். ஓகே சிங்கிள். பவுலர் படையப்பா நல்லா போட்டுட்ருக்காரு. நல்லா ஒயிட் லைன் நோக்கி வந்துச்சு. அந்த கூட மிஸ்ஃபீல்ட் சிங்கிள். படையப்பா முத்து நல்ல ஷாட். ஸ்டேட் திசையில் அந்த வரப்பு நோக்கி போயிருக்கு. கையிலே போயிருக்கு. சம்மாத்திரம். சிங்கிள். பேட்ஸ்மேன் மனோஜ். விக்கெட் போயிட்டு இருக்கனால சிங்கிள். பவுலர் சக்தி டு பேட்ஸ்மேன் மனோஜ். நல்ல ரன்னிங். இந்த மாதிரி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஓட்டத்துக்கு வாய்ப்பு கூட கண்டிப்பாக 3 இருக்காங்க. பாருங்க இன்னும் கூட அந்த பாலுக்கு வரல. டெம்ப்ளேட்டர் நினைக்கிறேன். ஒரு ரன் 3 ஓட்டங்கள் திரும்ப 3 ரன் ஆயிடுச்சு. பேட்ஸ்மேன் முத்து லெக் பை சக்தி டு முத்து. ஷாட். சிங்கிள். ப்ளே பண்ணி ஆடலாங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஏன்னா விக்கெட் லாஸ்ட் 2 பால். நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் ஏமாற்றிருக்காரு அந்த பவுலர். லாஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. இருக்கும். நல்ல ஃபீல்டிங். இத்துடன் இந்த ஓவர் முடிவடைகிறது. பவுலர் படையப்பா முத்து நல்ல ஷாட்டுங்க. ஓப்பன் பண்ணி நல்லா ஆஃபில் வந்து அடிச்சது ஒரு சிங்கிள் தான். 3 ஓவர் முடிஞ்சு அணி அன்னைக்கு 20. இது 4வது ஓவர். படையப்பா டு மனோஜ். நல்ல ஷாட்டுங்க. பவுண்டரி தான் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக பவுண்டரி. கேப்பில் போயிருக்கு.
நல்ல ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு சேவ் பண்ணிருக்காரு ஃபீல்டிங் ரெண்டு சேவ் பண்ணிருக்காரு 3 ரன்கள் படையப்பா டு மனோஜ் நல்ல ஷாட்டு அங்கே ஃபீல்டரே இல்லை போயிடுச்சு 4 ரன் பேட்ஸ்மேன் கிராஸ் பண்ணிருக்காங்க கேட்ச் சூப்பர் ஆட தம்பி ஃபீல்டில் சர்க்கிள் உள்ளே வச்சுருக்காங்க ஸ்ட்ரைட்டில் 4 பேர் கம்பல்சரி ஓவர் நல்ல ஓவர் 4 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 30 போல சக்தி டு முத்து ஓவர் ஃபர்ஸ்ட் பால் கேட்சுக்கு பால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு சிங்கிள் முத்து சொன்ன மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கார் ஒரு 2 பேட்ஸ்மேன் தேவா நல்ல பேட்ஸ்மேன் தம்பி சக்தி டு தேவா நோ பால் பவர் பிளே சர்க்கிள் உள்ள 4 பேர் இருக்கணும் 3 பேர் தான் இருந்திருக்காங்க பால் ஃப்ரீ ஹிட் ஃபீல்டிங் மிஸ்டேக் இன்டர் சர்க்கிளில் 3 பேர் தான் இருந்தாங்க ஸ்வீட் பால் நல்லா ஏக்கரில் நல்ல பவுலிங் போட்டுட்ருக்காரு அருமையான ஒரு பந்துங்க திரும்ப கால் காப்பில் பட்டு ஒரு ரன் பை ஷாட்டுங்க 6க்கான வாய்ப்பு 6 நல்ல ஷாட் இன்னைக்கு மொதல் 6 தான் லாஸ்ட் 3 பால்ஸ் ரன் அவுட்டு அடிக்கல உடம்பு அப்படியே ஓடிட்டே இருக்காரு ஒரு ரன் தேவா லாஸ்ட் 1 பால் நல்ல பட்டட் பால் நல்ல ஓவர் டெலிவரி என்ன 5 ஓவர் முடிஞ்சு பேட்டிங் டீம் 41 அடிச்சிருக்காங்க அவ்வளோ ரஞ்சித் டு தேவா ஒய்டுன்னு நினைக்கிறேன் ஒய்டு ஐயோ மிஸ் ஆயிடுச்சு ரன் அவுட் மிஸ் ஒரே ஒரு செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் நல்லா யாக்கரில் தேர்ட் பால் ஷாட்டுங்க உடம்ப வளைச்சி கொடுத்து அடிச்சிருக்காரு இந்த ஷாட்டை பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது ஓடிக்கிட்டே இருக்கு வந்து போயிடுச்சா நல்ல 3 ரன் லாஸ்ட் 3 பால்ஸ் தேவா நல்ல ஷாட்டுங்க கேப்பில் போயிருக்கு ரொம்ப ஸ்லோங்க த்ரோ கேட்சுக்கான வாய்ப்பு காத்தில் போயிருக்கு கேட்ச் லாஸ்ட் 1 பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் டாட் பால் ஓவர் முடிவடைகிறது செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எம்கேடி அக்னி பாய்ஸ் வந்து 48 ரன் அடிச்சிருந்தாங்க 49 சேசிங் எம்வி பட்டினத்துக்கு பேட்டிங் டீம் வந்து எம்வி பட்டினம் ஃபஸ்ட்டு ஓவர் முத்து நல்ல ஷாட்டுங்க லெக் திசையில் ஃபுல்டாஸாக வந்தது ஸ்பீல்டு 2 ரன் பேட்ஸ்மேன் சுரேஷ் லெக் திசையில் மீண்டும் ஒரு டபுள்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்லோவான த்ரோ நியூ பால்ங்கிறதுனால ரொம்ப மிதந்து வந்தது முகேஷ் வந்து ஃபீல்டரு நல்ல ஃபீல்டர் ஆக்சுவலாக 2 ரன் மீண்டும் ஒரு 2 மீண்டும் டாட் பால்
முத்து டு சுரேஷ், நல்ல ஸ்லோயர் பால், அருமையான ஒரு டாட் பால். ஃபஸ்ட்டு 2 பால்லையும் டபுளாக 4 ரன் ஆட்டாங்க. அடுத்து 2 பால் டாட்டு. ஷாட்டுங்க, நல்ல ஷாட், கேட்ச். பேட்ஸ்மேன் குரு, முத்து டு குரு, கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு, நல்ல கேட்ச், ஓவர். ஸோ 4 ரனில் போட்டிருக்காரு இந்த ஓவரை. 2 விக்கெட் எடுத்திருக்காரு முத்து. நல்ல பவுலிங். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். பவுலர் நேம் பாலா. பாலா டு வினித், லெக் திசையில் ஒரு ஒய்டுங்க, பவுண்ட்ரிக்காக வாய்ப்பு இருக்குது. பவுண்ட்ரி, ஒய்டு பால் ப்ளஸ் பவுண்ட்ரி. பாலா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஒய்டு போட்டு பவுண்ட்ரி கொடுத்துருக்காரு பவுலர். ஷாட்டுங்க, ஆஃப் திசையில் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்குது. பவுண்ட்ரிங்க, உண்மையான பவுண்ட்ரி. போன பாலும் பவுண்ட்ரி, இந்த பாலும் பவுண்ட்ரி. பாலா நல்ல ஷாட், லெக் திசையில் கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு, நல்ல கேட்ச். வினித் அவுட்டு. இன்னொரு பேட்ஸ்மேன் சக்தி, அவர் இப்போ தான் அந்த பக்கம் வந்திருக்காரு. பாலா டு சக்தி, டாட் பால், லென்த்து, நல்ல லென்த்து, நல்ல பேட்டிங், ஸ்ட்ரைட் திசையில், நல்ல ஃபீல்டிங் கூட. அருமையாக சேவ் பண்ணியிருக்காரு. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் கண்ணன், ஆஃப் திசையில் கட் பண்ணி விட்டுருக்காரு, ஒரு சிங்கிள். பேட்ஸ்மேன் சக்தி, கீப்பர் கேட்ச், நல்ல கேட்ச், பூச்சை நல்லா பூச்சிருக்காரு இந்த கேட்சை கீப்பர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 15 ரன் அடிச்சிருக்காங்க, 4 விக்கெட் இழந்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் கண்ணன் வந்திருக்காரு. பவுலர் ஜெயராம், அவரோட ஃபஸ்ட்டு ஓவரு, மேட்சுக்கான 3rd ஓவரு. நல்ல ஒரு சிங்கிள், ஆஃப் திசையில். ஷாட்டுங்க, ஆஃப் திசையில். லெக்கில் போட்டாலும் மற்ற பால் ஆஃப் திசையில் வாய்ப்பு. 2 ரன், நல்லா ஓடி எடுத்திருக்காங்க. 2 ரன்னு. ஃபுல் டாஸ், அதையும் மேலே ஆடாமல் கீழே ஆடி இருக்காரு. ஃபீல்டர் முத்து, நல்ல ஃபீல்டிங். லாஸ்ட் 3 பால். ரெண்டு ரன், மிஸ்ஃபீல்டு, அதனால் 2 ரன்னு. பேட்ஸ்மேன் கண்ணன், ரன் அவுட். நியூ பேட்ஸ்மேன் விமல், பவுலர் ஜெயராம். லெக் பை, ஓவர் த்ரோக்கு வாய்ப்பு இல்லை, நல்ல பேக்கப் வந்தார் அவர். ஒரு ஓட்டம். எம்பி பட்டினம் வந்து இப்போ 3 ஓவருக்கு 5 விக்கெட் இழந்திருக்காங்க, 22 ரன் ஆடிருக்காங்க. நியூ பவுலர் வந்திருக்காரு பாலா. நல்ல பால், சூப்பராக போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் விமல், விமல், நல்ல ஃபீல்டிங், ஒரு சிங்கிள். பாலா டு கண்ணன், ரன் அவுட். போன பால் கூட அந்த ஃபீல்டர்ல இருந்து தான் ஒரு ரன் அவுட் வந்தது. அதே மாதிரி நல்லா சேவ் பண்ணார் பாலை. இப்போ அவரே அவுட் ஆகிட்டார். இதுக்கு முன்னாடி இன்னொரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகினார், இப்போ அவர் அவுட் ஆகிட்டார். பேட்ஸ்மேன் விமல், லெக் பை, ஒரு சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு செல்வம், பாலா டு செல்வம். ஷாட்டுங்க, பவுண்டரிக்கான வாய்ப்பு, கண்டிப்பாக பவுண்டரி தான் நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங், நல்லா ஓடி தடுத்துருக்காரு. 2 ரன்.
செல்வம் ஃபஸ்ட் பாலே 2 ரன் ஆனார். இது ஒரு டாட் பால். ஓவர் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 ரன்னு, 6 விக்கெட்டு இழந்திருக்காங்க. ஸோ திரும்ப அகைன் முத்து வந்திருக்காரு. போன ஃபஸ்ட் ஓவர் நல்லா போட்டிருந்தார். அவரோட செகண்ட் ஓவர். விமல் பேட்ஸ்மேன், ஸ்ட்ரைக்கில் விமல், பவுலிங் முத்து. 12 பாலுக்கு 23 ரன்னு வேணும். என்னெல்லாம் நடக்கலாம் மேட்ச்சில் பார்க்கலாம். ஃபஸ்ட் பால் ஷாட்டுங்க ஆஃப் திசையில். இந்த வரப்பில் பட்டு உள்ளே கிடந்துருச்சுங்க. ஆக்சுவலாக அது பவுண்ட்ரி போக வேண்டிய பாலு. மூணு ரன் ஓடிட்டாங்க. முத்து டு செல்வம். ஸ்லோயர், அருமையான பந்துங்க, பார்க்கவே அழகாக இருந்தது. சூப்பராக கட் பண்ணியிருந்தார். முத்து டு செல்வம். பால் வரப்பில் பட்டு உள்ளே கிடந்துருச்சு. சிங்கிள். பேட்ஸ்மேன் விமல். முத்து நல்லா பந்து போட்டுட்ருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல பவுலிங் முத்து. லாஸ்ட் 2 பால். டாட் பாலுங்க. இந்த டாட் ரொம்ப முக்கியம் இந்த பவுலிங் டீமுக்கு. 5th ஓவரில் லாஸ்ட் பால் இது. ஷாட்டுங்க லெக் திசையில். ஒரு 2க்கான வாய்ப்பு. டூ ரன்னுங்க. இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஓவர் முடிஞ்சிருச்சு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 34 ரன் எடுத்திருக்காங்க. 6 பாலுக்கு 15 அடிக்கணும். இந்த ஓவர் பார்க்கலாம். நியூ பவுலர் வந்திருக்காரு. நியூ பவுலர். ஃபஸ்ட் ஓவர், மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர். ஒரு ஓவருக்கு 15 அடிக்கணும். பவுலர் நேம் சுரேஷ். ஃபஸ்ட் பாலே டாட் பால் போட்டிருக்காரு சுரேஷ். செம்ம லைன் அந்த பாக்ஸில் போட்டிருக்காரு இந்த பாலை. 4 பாலுக்கு 15 அடிக்கணும். ஸோ ஒரு பெரிய ஷாட் போய் ஆகணும். ஷாட்டுங்க ஆஃப் தி சைடு. லாஸ்ட் 3 பால். இதுவும் டாட்டு. நல்ல ஸ்லோயராக போடுறாரு. பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி தகுந்த மாதிரி பாலை ஆஃப்லைனில் போட்டுட்ருக்காரு இந்த பாக்ஸை ஒட்டி. லாஸ்ட் 2 பால். ஃபுல் டாஸ். அதையும் ஆட முடியல பேட்ஸ்மேனால். விக்கெட். லாஸ்ட் பால். மேட்ச் வின் பை அக்னி பிரதர்ஸ். நல்லா விளாண்டாங்க. அவங்க நல்லா விளாண்டாங்க. 2 அணிக்குமே வாழ்த்துக்கள். நல்ல மேட்ச்.